லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. பவானி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் பருவமழை காரணமாக தற்பொழுது பில்லூர் அணை இன்று இரண்டாவது நாளாக நிரம்பி வழிந்து வருகிறது. வினாடிக்கு சுமார் 18,000 கனஅடி தண்ணீரானது தற்பொழுது பவானி ஆற்றில் உபரியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அந்த மழைநீர் முழுவதும் குந்தா மற்றும் பரளை மின் நிலையங்கள் வழியாக பவானி ஆற்றில் கலந்து வருகிறது. இந்த சூழல் காரணமாக கடந்த 2 தினங்களாக அதிகப்படியாக நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்ததன் காரணமாக பில்லூர் அணைக்கான நீர்வரத்து நேற்றைய தினம் அதிகப்படியாகிறது காரணமாக நேற்று காலை முதல் முறையாக அணையானது திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாகவும் பவானி ஆற்றில் 4 மதகுகள் வழியாக பில்லூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 18,000 கனஅடி தண்ணீர் தற்பொழுது வந்து கொண்டுள்ளது. அந்த தண்ணீர் முழுவதுமாக அப்படியே பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆலாங்கொம்பு, மேட்டுப்பாளையம், வச்சினம்பாளையம் மற்றும் லிங்காபுரம், நெல்லித்துறை உள்ளிட்ட கிராமங்கள், அதாவது ஆற்றின் கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆற்றில் பவானி ஆற்றில் இறங்கி துணி துவைக்கவோ குளிக்கவோ வேண்டாம் என தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் அறிவுறுத்தலானது விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் போலீசாரும் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்காத வண்ணம் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்து வருவதன் காரணமாக தொடர்ந்து பவானி ஆற்றிற்கான தண்ணீர் வரத்தும் அதிகரித்து வருவதால் மின் உற்பத்தி தற்பொழுது பில்லூர் அணையில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது 4 மதகுகள் வழியாக 10,000 கனஅடி தண்ணீரும் அதே போல மின் உற்பத்திக்காக 8,000 கனஅடி தண்ணீரும் என மொத்தமாக தற்பொழுது 18,000 கனஅடி தண்ணீரானது பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இப்படி வெளியேறக்கூடிய தண்ணீரானது இதற்கு அடுத்து கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பவானிசாகர் அணையை அடையக்கூடிய நிலையில் அந்த பவானிசாகர் அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தற்பொழுது அணையின் நீர் கொள்ளளவு 97 அடியாக உள்ளது. அணையின் முழு கொள்ளளவான 100 அடியில் 97 அடி வரை தற்பொழுது பில்லூர் அணையின் நீர் இருப்பானது உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.